சூப்பர் இன்ஸ்டண்ட்டாக பண்ணக்கூடிய வீட் ஹல்வா ரொம்ப டேஸ்டி. திருநெல்வேலி ஹல்வாக்கே டஃப் கொடுக்குங்க. ஆனால் ரொம்ப சட்டுன்னு பண்ணிட முடியும். கம்மியான இன்க்ரீடியன்ஸில் எப்படி பண்ணுறதுன்னு வாங்க பார்த்துடலாம். இதுக்கு நான் 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். அதே கப்பில் 2 கப் வெல்லம் எடுத்து வச்சுருக்கேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா 3/4 கப் அளவுக்கு நெய் எடுத்திருக்கேன். ஜென்ரலாக கோதுமை மாவுக்கு ஈக்குவலாக நெய் ஊற்றுவாங்க. நான் கொஞ்சம் கம்மியாக எடுத்துக்கலான்னு சொல்லி 3/4 கப் எடுத்திருக்கேன். அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு 10 முந்திரி பருப்பை இந்த மாதிரி துண்டு துண்டாக நறுக்கி வச்சுருக்கேன். அண்ட் தென் ஏலக்காய் பொடி, 1 ஸ்பூன் சர்க்கரையில் ஒரு 4-5 ஏலக்காய் மிக்சியில் அடித்து எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு பதிலாக நீங்கள் ஏலக்காய் தட்டி கூட சேர்த்துக்கலாம். ஸோ இவ்வளோ தான் தேவையான இன்க்ரீடியன்ட். ஸோ குயிக்காக எப்படி பண்ணுறதுன்ட்டு வாங்க பார்த்துடலாம். ஸோ நம்ம எடுத்து வச்சுருக்கிற வெல்லத்தை ஸ்டவ்வில் வச்சுட்டு அதில் 2 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். ஸோ 1 கப் வெல்லம்னா அதுக்கு ஈக்குவலான அளவு தண்ணி சேர்க்கணும். ஸோ இப்போ இந்த வெல்லம் பாகுலாம் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனால் இந்த மாதிரி நல்லா கரைஞ்சி வந்தால் மட்டும் போதும். ஸோ இதை வடிகட்டி ரெடியாக வச்சுக்கோங்க. நமக்கு அப்புறமா தேவைப்படும். இல்லை மொத்தமாகவும் அப்புறமா வடிகட்டிக்கலாம். ஸோ இப்போ ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சிடலாம். இதில் எடுத்து வச்சுருக்கிற நெய்யை சேர்த்துடுறேன். நெய் கொஞ்சம் மிதமான சூட்டில் இருக்கிறப்பவே முந்திரி பருப்பை சேர்த்துட்டு இதை நல்லா கோல்டன் கலர் வர அளவுக்கு ரோஸ்ட் பண்ணி முந்திரி பருப்பை எடுத்து தனியாக வச்சிடலாம். இப்போ இதே நெய்யில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற கோதுமை மாவு சேர்த்துடலாம். ஸ்டவ்வை முடிஞ்ச வரைக்கும் ரொம்ப சிம்மில் வச்சுக்கோங்க. கோதுமை மாவு சேர்த்ததும் இந்த மாதிரி கைவிடாமல் கட்டி தட்டாமல் நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. கண்டிப்பாக இதுக்கு ஒரு 10 நிமிஷம் நமக்கு டைம் எடுக்குங்க. பொறுமையாக வச்சு நம்ம நல்லா தங்க கலர் வர அளவுக்கு கோதுமையை வறுத்துக்கணும். எந்த அளவுக்கு வறுக்கிறோமோ அந்தளவுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். அவசரப்பட்டுட்டோன்னா நமக்கு பச்சை வாசனை போகாது. ஸோ பாருங்கள், இப்போ நல்லா தங்க கலர் வந்ததும் இதில் நம்ம ஏற்கனவே உருக்கி வச்சுருக்கிற வெள்ளை தண்ணியை வடிகட்டி சேர்த்துக்கிறேன். இப்போ வெல்லம் சேர்த்ததும் இந்த மாதிரி நல்ல ஸ்பீடாக கலந்து விடுங்க. ஒரு 2 நிமிஷம் தான். வெள்ளை தண்ணி சேர்த்ததுமே பார்த்திங்கன்னா கோதுமை மாவு நமக்கு அல்வா பதத்தில் வர ஆரம்பிச்சிரும். ஸோ பேனில் ஒட்ட வாய்ப்பே கிடையாது. ஏன்னா நம்ம ஏற்கனவே நெய் சேர்த்துருக்கோம். இந்த ஸ்டேஜில் ஏலக்காய் பொடி சேர்த்துட்டு அதையும் நல்லா கலந்து விட்டுடலாம். அவ்வளோதான், பேனில் ஒட்டாமல் அழகாக அல்வா வந்துருச்சு இல்லையா? நம்மளோட ஹல்வா ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சூப்பர் குவிக். நீங்கள் ஒரு டீ போடுற டைம் கேப்பில் இதை பண்ணி முடிச்சிடலாம். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிடுங்க. அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஃபார் மோர் வீடியோஸ், subscribe to DD Diaries channel. Thanks for watching.